மாண்புமிகு உறுப்பினர் காதர் பாஷா, மாண்புமிகு உறுப்பினர் காதர் பாஷா, இவ்வளவு சவுண்டா நீங்க பேசிட்டு இருக்கிறது நியாயமா? அங்க அவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு, அது என்னகிட்ட கேளுங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்க டைம் ஆஃப் பண்ணுங்க. நீங்க கேட்ட ரெண்டு இது இன்டரப்ஷனுக்கு அவர் வந்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு, சரிங்களா? மேற்கொண்டு அது ரீதியாக அந்த நிறுவனத்தின் ரீதியாக ஏதாவது வந்து உங்களுக்கு அறிக்கை இருந்துச்சுன்னா அதை இங்கே கொண்டு வந்து கொடுங்க, நம்ம விவாதிச்சுக்கலாம். நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுங்க டைரெக்டா. பேரவைத் தலைவர் அவர்களே, இதுதான் சப்ஜெக்ட், நான் வந்துடுறேன். ஏன்னா அவர் சொன்ன, நான் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லலை, நம்மால் முடியும். அந்த டான்மை நிறுவனத்திற்கு அந்த பங்கு இருக்கு. ஏன்னு சொன்னா டாஸ்மாக் நிறுவனம் ஆரம்பிக்கும் போது வெறும் 11,000 கோடி தான் அதனுடைய வருமானம் இருந்தது. இன்னைக்கு 60,000 கோடி. இப்ப டாஸ்மாக் நிறுவனம் எப்படி தனியாரிடம் இருந்து மதுவை கொள்முதல் செய்து உபயோகதாரர்களை விற்கப்படுதோ அந்த மாதிரி டான்மை நிறுவனத்தை நீங்க வளர்த்தெடுங்க. கடந்த ஆட்சி காலத்தில் செய்யலன்னு சொல்றீங்க, நீங்க வளர்த்தெடுங்கன்னு தான் எங்களுடைய விஷயத்தை நாங்க சொல்றோம். அப்படி செஞ்சீங்கன்னு என்று சொன்னால் ஜல்லி, மணல், பல்வேறு கனிமங்களை பொறுத்தவரை மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் பேசிட்டே இருக்காரு. நீங்க முயற்சி பண்ணி தான் வெற்றிகரமாக வேறு மாநிலத்திற்கு செல்லக்கூடாது என்று தடை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். அமைச்சருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் முதலமைச்சர் அறிவுரையாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் ₹1 கூட மக்கள் வரிப்பணத்திலிருந்து எடுக்கப் போவதில்லை. இந்த அரசு சிறப்பான முறையில் பணியாற்றும் என்று சொன்னதற்கு பிறகு நீங்கள் உரையாற்றி கொண்டிருப்பது சால பொருத்தமாக இருக்கு. மாண்புமிகு முன்னாள் அந்த துறைக்கான அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி ஐயா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்றிலேயே தடம் பதிக்கத்தக்க அளவுக்கு 2025-26 ஆண்டிலே கனிம வளத்தினுடைய வருவாய் என்பது 4,395 கோடி ரூபாய். இதுவரை அந்த அளவுக்கு கனிம வளத்துறையிலே வருவாய் வந்ததாக வரலாறு கிடையாது. ஏற்கனவே எங்களுடைய அரசு முழு அக்கறையோடு கவனத்தோடு செயல்பட்டதால் வந்தது. 150 புதிய குவாரிகள் ஏலமிடப்பட்டன. ஒன்றிய அரசும் எங்களுக்கான நாடு முழுவதும் 200 தொகுதிகள் ஏலமிடப்பட்டது. மின் ஏலத்தில் தேசிய அளவிலே தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டமைக்காக இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் பாராட்டை பெற்ற அரசு தமிழ்நாடு அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே கனிம வளத்தில் எங்கெங்கு குறைகள் இருந்தாலும் அவையெல்லாம் அப்போது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஓட்டைகள் அடைக்கப்பட்டு அரசின் கஜானாவுக்கு வருவாய் கொண்டு வரப்பட்ட அரசு எங்களுடைய அரசு. மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொஞ்சம் சுருக்கமா. மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், முன்னால் இந்த துறையை நிர்வகித்த அமைச்சர் அவர்கள் பேசும்போது இந்த எல்லா ஓட்டையும் அடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்றது சொன்னாங்க. கிராவல்ல போன வருஷம் 2025-26 அரசுக்கு வந்த வருவாய் கிராவல் மற்றும் ஆர்டினரி எர்த்துன்னு சொல்லக்கூடிய மண்ணில இருந்து வந்த வருவாய் வந்து 32.34 + 28.8 60 கோடி ரூபாய் போன வருஷம். பதிவானது 60 லட்சம் மெட்ரிக் டன். பதிவானது 60 லட்சம் மெட்ரிக் டன். ஆனா அரசு சம்பந்தப்பட்ட கட்டுமானத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்ட அளவு வந்து 3.6 கோடி மெட்ரிக் டன். அரசுக்கு பயன்படுத்தினது மட்டும், அரசு மட்டும் தனியார் பயன்படுத்தினது 6 கோடி மெட்ரிக் டன். ஆனா நமக்கு கணக்குல வந்தது 60 லட்சம் மெட்ரிக் டன். இது எவ்வளவு பெரிய ஓட்டை! இதை எப்படி அடைக்கிறேன்னு தெரியாம தான் நான் தலையை பிடிச்சிட்டு கிணத்த காணான்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர், நீங்க சப்ஜெக்ட். பேரவைத் தலைவர்களே, என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். அமைச்சர் வேண்டாம், உங்களுக்கு 15 நிமிஷம் தான் இருக்குது. அதனால இருங்க பேரவைத் தலைவர் அவர்களே, 15 நிமிஷம் தான் இருக்குன்னா 3 பதில நான் பேசி ஆகணும் இல்லையா? என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். அரசுக்கு ஆலோசனை தான் சொல்றோம். நாங்க சப்ஜெக்ட் இல்லாத வேற கருத்து பேச. நீங்க ஆலோசனை சொன்னீங்கன்னு தான் அவரே சொன்னாரு. என்னுடைய கருத்து, நாங்க 1.5 லட்சம் கோடி கொண்டு வர முடியும் நான் சொல்றேன். சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் பேசும்போது குறுக்க பேசாதீங்க. உங்களோட சஜஷனை வந்து அவர் கன்சிடர் பண்றேன்னு சொல்லி தான் ரிப்ளைவே ஸ்டார்ட் பண்ணாரு. சோ அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க, அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. தொகுதி ரீதியான அடுத்த விஷயத்துக்கு வாங்க. நான் மாண்புமிகு அமைச்சர், நான் வருவாய்த்துறை அமைச்சர் சொல்லும் போது சொல்லிட்டீங்க, நீங்க திரும்பி சொல்லாதீங்கன்னா என்னுடைய கருத்தை தான் நான் சொல்ல முடியும். இப்ப மரியாதைக்குரிய அண்ணன் பேசும்போது தெளிவா சொன்னார், எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிட்டோன்னு. ஏன்னா இந்த நேரத்தில் இதை வந்து நான் குறிப்பிட்டே காட்ட வேண்டும். கடந்த 2022 ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் அடைமீதி
பாங்குளம் என்ற ஒரு இடத்துல சங்கரநாராயணன் என்பவருடைய குவாரி எடுக்கப்பட்டு அனுமதியை மீறி மிகப்பெரிய ஆழத்திற்கு எடுத்தப்பட்டு அதுல மண் சரிவு ஏற்பட்டு 4 பேர் இறந்தார்கள். அப்பொழுது உடனடியாக அவர்களுடைய அரசு ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழு 54 குவாரிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு 53 குவாரிகள் விதிகளை மீறி இருக்கிறது என்று ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 50 லட்சம் கன மீட்டருக்கு மேலான சாதாரண கற்கள் மற்றும் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கன மீட்டருக்கு மேலான கிராவல் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கு. இதை தொடர்ந்து 24 குவாரிகளுக்கு 2022ஆம் ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதத்துல 262 கோடி அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் விதித்த அடுத்த நொடியே அந்த சுங்கத்துறை இயக்குனர் மாற்றப்பட்டார். புதிதாக சுங்கத்துறை இயக்குனர் கொண்டு வந்தார். இந்த யோசனை சுரங்கத்துறை இயக்குனர் மாற்றப்பட்டு புதிய சுரங்கத்துறை இயக்குனர் செயல்படுகிறார். இந்த யோசனை எல்லாம் எப்படிதான் வருதுன்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னு சொல்லணும்னா 262 கோடி அபராதத்தை புதிதாக வந்த இயக்குனர் மாற்றி வெறும் 13.8 கோடியாக குறைக்கிறார்கள். ஏன்னு சொன்னா அந்த அதிகமாக வெட்டி எடுக்கப்பட்ட ராயல்டி அமௌண்ட்டை மட்டும் அரசாங்கம் கட்டிவிட்டால், அதுவும் உடனடியாக கட்ட வேண்டாம், மாத தவணையில கட்டிவிட்டால் போதும். இது எப்படி அவர்களுக்கு குற்றவாளிகளுக்கு துணை போகின்ற வகையாக இந்த சட்டம் இருந்து விடாதா? இது ஜிஓ போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜிஓ நம்பர் 3 ஜனவரி 22ல போடப்பட்டு இதன் மூலமாக எப்படின்னு பாத்தீங்கன்னா மாதம் கட்டி 2 வருஷத்துல கட்டிக்கலாம். அதாவது எப்படி பாருங்க, இதோட பெரிய விஷயம் 10 கோடிக்கு குறைவாக இருந்தால் 20% இப்ப கட்டிவிட்டு 6 தவணையில கட்டலாம். 10 கோடிக்கு அதிகமாக இருந்தால் 20% முன்பணமாக கட்டிவிட்டு 12 மாசத்துல கட்டிக்கலாம். இது என்ன குற்றம் செய்வர்களுக்கு நம்ம என்ன துணை போகிறோமா? ராயல்டி அமௌண்ட் மட்டும் தான் நம்ம மீட்க போகிறோமா? அப்ப தண்டம் விதிக்க போறது இல்லையா? அப்ப சட்டத்தை மீறியவர்கள் எல்லாம் புனிதர்களாக மாறிவிடுவார்களா என்ற கேள்வி எழுகிறது. இதெல்லாம் சட்டத்தை ஓட்டை அடைக்கிற வேலைகளா என்று இந்த ஜிஓவை முடிச்சு இது மட்டும் கேட்டுக்கிறேன். இதே ஜிஓ இல்ல அமைச்சர் பேரவை துணைத் தலைவர்களே, இதெல்லாம் எப்ப நடந்துச்சுங்கிறத சொல்லிட்டு பேசினா கரெக்டா இருக்கும். நீங்க பேசும்போது அதை சொல்லுங்க. இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி ஏதோ நாங்க பண்ண மாதிரி கரெக்டா சொல்லுங்க. இல்ல அமைச்சர் அதை பத்தி குறிப்பிடுறது எல்லாமே கடந்த கால ஆட்சி அவர் சொன்னாருன்னு சொல்லிதான் குறிப்பிடுறேன். என்னுடைய கேள்வி என்று சொன்னால் அந்த ஜிஓ இன்னும் நடைமுறையில் இருக்கு. ஜிஓ நம்பர் 2 ஜனவரி மாதம் 22 இதே தொடர போகிறார்களா? அந்த ஃபைல டிவிஎஸ்சிக்கு அனுப்ப சொல்லி பரிந்துரை செய்யப்பட்டாச்சு. மறுபடியும் திரும்பியும் கம்ப்ளீட்டா அதை ரிவ்யூ பண்ண சொல்லி அந்த அளவுகள் கரெக்டா இருக்கான்னு சொல்லி அதுக்கான குழுவை அமைக்க சொல்லியாச்சு அப்படிங்கறத தெரிவிச்சு